ஓகே. ஸோ இந்த தந்திரோபாயம்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டைம பார்த்தோம். அதாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டைம்னு சொன்னா, நாங்க எவ்வளோ ஈஸி அ ஃப்ளெக்சிபிளா இருக்கிறோம். ஒரு ப்ராடக்ட்ட வழங்குறதுலயா இருக்கலாம், சர்வீஸ வழங்குறதுலயா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஃப்ளெக்சிபிலிட்டீஸ வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து இந்த சேஞ்சஸ்க்கு இப்போ எப்படி நாங்க டக்குனு சேஞ்ச் ஆகிக்கொள்றோம். ஸோ அந்த மாற்றங்கள நாங்க எவ்வளோ தூரத்துக்கு வரவேற்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்க கன்சிடர் பண்ணப்படணும்னு சொல்றாங்க இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட்ல. அடுத்தது வந்து அதே மாரி மறுபடியும் தந்திரோபாயங்கள் மாரியே வந்து நவீன தந்திரோபாயங்கள், அப்படி இல்லாட்டி புதிய தந்திரோபாயங்கள்னு சொல்லலாம். நியூ ஸ்ட்ராட்டஜி. அப்ப நியூ ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எப்படின்னு சொன்னா, குவாலிட்டி பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டைம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த தரம் சார்ந்த உத்தின்னு சொன்னா, ஒரு நிறுவனத்துல இருக்கிற செயற்பாட்டுல எல்லா சந்தர்ப்பத்திலயும் வந்து அந்த தரத்த அடிப்படையா பேஸ் பண்ணி வந்து உற்பத்தி செய்றது தான். அதாவது இன்புட்டா இருக்கலாம், அவுட்புட்டா இருக்கலாம். ஆனா ப்ராசஸிங் லெவலா இருக்கா. எல்லா லெவல்லயும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தரத்த வந்து பேஸ் பண்ணி இருக்குது தான் வந்து தரம் சார்ந்த உத்திகள்னு சொல்றது. அப்ப இது வாடிக்கையாளர்கள வந்து இலகுவா திருப்திப்படுத்திக் கொள்றதுக்கு மட்டும் இல்லாம வந்து, வாடிக்கையாளருக்கு அதாவது நாங்க சொல்லுவோம், விற்பனைக்கு பின் சேவை, விற்பனைக்கு முன் சேவைன்னு சொல்லி, அப்ப அதுலயும் கூட இந்த தரம் சார்ந்த உத்திய வந்து ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து கடைபிடிக்கலாம். இப்ப விற்பனைக்கு பிந்திய சேவைன்னு சொன்னா உதாரணம், ஒரு பேட்டரியோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளோ வந்து நாங்க உத்தரவாத காலம் குடுக்குறோம். ஒரு ஃபோனுக்கு வந்து 1 இயர்னா, அந்த 1 இயர்க்குள்ள வந்து நாங்க ஏதாவது டேமேஜஸ் ஆகுனா, இஷ்யூஸ் ஆகுனா செஞ்சு குடுக்கணும். ஸோ அப்படி நாங்க சொல்றோம். இப்போ 1 இயர்க்குள்ள வந்து நாங்க ஒரு பொருளுக்கு ஒரு கேரண்டி குடுத்தாலும் கூட, அந்த கேரண்டி வந்து 1 இயர்னா 1 இயர்க்குள்ள அது வொர்க் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். அத விட்டு 1 இயர்க்கு முன்னுக்கே வந்து அந்த பொருள் வொர்க் பண்ணாட்டி, ஒழுங்கா ஃபங்ஷன்ஸ் ஆகாட்டி வந்து, அது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, தரம் சார்ந்த உத்தியா இருக்காது. அடுத்தது நேர அடிப்படையில. இந்த நேர அடிப்படையிலன்னு சொன்னா, முடியுமான்னு மட்டும் இந்த செயல்பாடுகள செய்றதுக்கு தேவையா வந்து நேரத்த குறைப்பதுல வந்து கவனம் எடுக்கணும். ஒவ்வொரு சேவை நிறுவனங்கள்லயும் வந்து அவங்க சேவை வழங்குறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும். ஓகே. கஸ்டமர் ஹேண்டில் பண்றேன்னா ஒரு 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ். அத விட ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா கூடுனா ஓகே. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டைம்க்குள்ள வந்து நாங்க எவ்வளவு கஸ்டமர் ஒரு 1 ஹவர்னா அந்த 1 ஹவர்க்குள்ள எவ்வளோ கஸ்டமர்ஸ வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். அதாவது ஹேண்டில் பண்ணி முடிக்கிறோம். அதே மாரி இந்த உற்பத்திகளும் அப்படித்தான். இப்ப கார்மெண்ட்ல எல்லாம் புரொடக்ஷன்லாம் உற்பத்தி செய்யக்குள்ள வந்து அந்த டைம் பேஸ் பண்ணி தான். அதாவது இந்த டைம்க்குள்ள வந்து நாங்க எவ்வளோ அவுட்புட்ட வந்து வெளியீடு செய்றோம். ஸோ அதத்தான் கருத்தில் கொள்றாங்க. அப்போ ஒரு பொருள் சேவையை வழங்குறது மட்டும் இல்லாம, அந்த செயல்முறைகள்லயும் வந்து நான் முடியுமான்னு மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னா, டைம குறைச்சு சேவிஸ வந்து செய்யக்கூடியதா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. அவ்வாறு செய்வதன் மூலம் வந்து வாடிக்கையாளர்களுக்கான சேவை மேம்படுத்த முயல்கின்றன. மற்றும் அந்த போட்டியாளர்கள விட எங்களுக்கு அந்த சேவை நாங்க ஒரு பொருள உற்பத்தி செய்வோம். அப்படி இல்லாட்டி சேவையை வழங்குறதுக்கான நேரம் வந்து முடியுமான்னு மட்டும் குறைந்த அளவுல காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில வந்து, எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா, அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமர் கேட்குறான்னு சொன்னா, எங்க இன்சூரன்ஸ் கம்பெனியால வந்து 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த இன்சூரன்ஸ ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா, இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அதே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இன்சூரன்ஸ் சர்வீஸ வழங்க முடிஞ்சா, அப்ப அங்க வந்து யாரு? அந்த மத்த கம்பெனி தான் வந்து ஸ்ட்ராடஜிஸ் லெவல்ல வந்து நல்ல அட்வான்ஸா இருக்கும். ஓகேயா?
ஓகே. ஸோ அப்ப அந்த நேரம் சார்ந்த உத்தின்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க கண்டிப்பா இந்த சந்தைப்படுத்தலோ, வாடிக்கையாளர் தேவையில் ஏற்படும் மாற்றத்திற்கு இப்போ வந்து பதிலளிக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு பொருள வழங்குறதா இருக்கலாம், சேவை வழங்குறதெல்லாம் இருக்கலாம். அப்படி செய்றதன் மூலமா வந்து எங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தில வந்து ஸ்டாண்டர்ட்ட வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். இந்த புதிய அணுகுமுறை வந்து வணிக நிறுவனங்கள் வந்து அனைத்துமே வந்து பின்பற்றுது. அதாவது வந்து நார்மலாவே வந்து இந்த நியூ ஸ்ட்ராடஜிஸ்ன்னு சொல்லக்குள்ள இந்த நியூ ஸ்ட்ராடஜிஸ வந்து எல்லா வணிகங்களும் வந்து பின்பற்றுதுன்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப ஆகவே இந்த தந்திரோபாயம் என்பது வந்து நீண்ட காலத்துக்கான விஷயம். அதாவது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்க்காக ஒரு குறுகிய காலத்த பேஸ் பண்ணி நாங்க தந்திரோபாயம்னு சொல்லி நாங்க எதுவுமே கொண்டு வர மாட்டோம். நாங்க நார்மலாவே தந்திரோபாயம்னு ஒரு ஸ்ட்ராடஜிஸ் ஒண்ணு கொண்டு வந்தாலே வந்து முடியுமான்னு மட்டும் நீண்ட காலத்துக்கு தான் கொண்டு வருவோம். குறுகிய காலத்துக்கு கொண்டு வர முடியாமன்னு இல்ல, கொண்டு வர முடியும். அது எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா பொதுவா வந்து தந்திரோபாயம்னு சொல்றது, ஒரு நிறுவனம் நீண்ட காலத்துக்கு வந்து டிரைவ் ஆகி கொண்டு போகணுங்கிறதுக்காக கொண்டு வர விஷயம் தான் தந்திரோபாயம். அப்ப இந்த தந்திரோபாயத்த வந்து நாங்க திட்டமிட்டு நிறுவன செயல்பாட்டிற்கு வந்து, அதாவது நிறுவனத்தின்ட வந்து ஆப்பரேஷன்ஸ்க்கு வந்து சிறந்த தீர்மானங்கள வந்து சிறந்த தீர்மானங்கள வந்து எடுத்துக்கொள்ளவும் முடியும்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்த ஒரு விஷயம் வந்து, இப்ப நாங்க வந்து இந்த தந்திரோபாயங்கள வந்து நாங்க ஓ ஐடென்டிஃபை பண்ணக்குள்ள வந்து வெளிப்புற நிலைமைகள் மற்றும் உள் நிலைமைகள வந்து கவனமா மதிப்பீடு செய்யணும். அதாவது வந்து இப்ப நாங்க எந்த ஒரு ஸ்ட்ராடஜிஸ் செஞ்சாலுமே வந்து ஸ்ட்ராடஜிஸ் தயாரிக்கிறதுனாலுமே, நாங்க இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ வந்து கண்டிப்பா ஆராய்ச்சி செய்யணும். அதாவது உள்ளகச் சூழல், வெளியகச் சூழல்னு நாங்க படிச்சிருக்கோம். ஒரு தந்திரோபாயம் கொண்டு வரதுன்னா, நாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்போம். நீங்க போக போக வந்து என்ன செய்றேன்னா, நீங்க அந்த ஸ்ட்ராடஜிக் மேனேஜ்மென்ட் படிக்கக்குள்ளேலாம் தெரியும். ஒரு ஸ்ட்ராடஜிஸ்ட் ஒரு தந்திரோபாயம் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு நிறுவனத்துக்கு, கண்டிப்பா அந்த நிறுவனத்தில வந்து காணப்படுகின்ற உள்ளக சூழல் சரி, வெளியக சூழல் சரி, 2 சூழலையும் வந்து நாங்க கண்டிப்பா ஆராயணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அப்ப அப்படி தெரியும் பொழுது, நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உள்ளக சூழல வந்து ஆராயக்குள்ள ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதேபோல வெளியக சூழல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ வந்து ஆராயும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப நாங்க கண்ட இந்த ஸ்வொட் அனலைசிஸ வச்சுக்கொண்டு தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட ஆர்கனைசேஷன் அதாவது ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல சந்தைப்படுத்தல்ல வந்து நாங்க எப்படி அத வந்து டெவலப்மென்ட் பண்ணணும். என்னென்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் செய்ய இருக்கு. ட்ரெய்னிங் அண்ட் நாலெட்ஜபிள் எப்படி ஷேர் பண்ண இருக்கு. அ அடுத்தது வந்து நாங்க இப்ப எப்படி நாங்க அந்த அந்த கூட்டா இணைஞ்சு அந்த செயற்பாட மேற்கொள்ள போறோம். இந்த மாரி எல்லா ஃபங்ஷன்ஸையும் வந்து நாங்க பார்த்து ஒரு சிறந்த தந்திரோபாயத்த வந்து எடுக்க முடியும். அப்ப தந்திரோபாயம்னு சொல்லி கேட்டாலோ, நீங்க அந்த கொஸ்டினுக்கான மார்க்ஸ் எவ்வளோ தராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அடுத்த விஷயம் பாருங்க. தந்திரோபாயம் வந்து நிறுவனத்தின் நீண்டகால போட்டித்தன்மையான அனுகூலமாக அடைவதற்கு உற்பத்தி மூலங்களை பயன்படுத்துவதற்கு பரந்த கொள்கைகளையும் திட்டத்தை அமைப்பதும் கருத்தில் கொள்கின்றது. 5 தந்திரோபாய பிரச்சனைகளை உதாரணங்களுடன் விளக்குக. அப்ப நான் டிஸ்கஷன் பண்ணது தான். ஒரு தந்திரோபாயம் வந்து நிறுவனத்தில வந்து கொண்டு வரது என்று சொன்னாலுமே வந்து, அதுக்கான பிரச்சனைகள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும். இதுதான் வந்து அந்த தந்திரோபாய பிரச்சனைகள். அதாவது வந்து என்னது ஃபெசிலிட்டி, டெக்னாலஜி இருக்கணும். எங்களுக்கு வெர்டிகல் இன்டகிரேஷன் இருக்கணும். அதாவது நிறுவனத்தின் கட்டமைப்புகள் இப்ப நாங்க நிறுவன கட்டமைப்பு படியே வச்சுக்கொண்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் அது சேஞ்ச் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கலாம். வொர்க் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? குவாலிட்டி என்ன மாரி? புரொடக்ஷன் பிளானிங் மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ் எப்படி இருக்கணும்? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபெசிலிட்டீஸ், கெப்பாசிட்டி இந்த மாரி எல்லா விஷயமும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ அந்த பிரச்சனைகள தான் இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து பாருங்க, உமது சொந்த வாக்கியத்தைக் கொண்டு செயற்பாடு உபாயத்தையும் நிறுவனம் ஒன்றின் செயற்பாடுகள் உபாயத்தின் கீழ் வரும் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் விளக்குக. நார்மலா இந்த ஸ்ட்ராடஜிக் ப்ராப்ளத்த பத்தி 2019, 14 கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. சரியா? மேபி
இது வந்து 2024 உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து வரக்கூடிய சான்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ ஏற்கனவே ஒரு கதையும் இருக்கா பார்த்து கொள்ளுங்க. ஓகே. ஸோ அப்ப பாருங்க, நாங்க இந்த செயற்பாடு தந்திரோபாய பிரச்சனைன்னு சொன்னா திறன் தேவைப்பாடு. அதாவது வந்து எங்களுக்கு திறன் தேவைப்பாடுனா, எங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. எங்களுக்கு வந்து அந்த இருக்கிற குவான்டிட்டி ரிசோர்ஸ வச்சுக்கொண்டு, இருக்கிற அந்த டைம் மேனேஜ்மென்ட்டோட, அந்த டைப்களோட வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஸ்கில்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ வந்து கொண்டு போறதுக்கு. அப்படி அந்த ஸ்கில்ஸ் இல்லாட்டி வந்து, நாங்க எங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட்டோ, அப்படி இல்லாட்டி எங்கள்ட்ட இருக்கிற குவான்டிடேட்டிவ் அளவ வச்சுக்கொண்டு அந்த ஆப்பரேஷன் ஃபங்ஷன்ஸ வந்து செய்ய முடியாட்டியோ வந்து, எங்களுக்கு அந்த ஸ்ட்ராடஜிக்ஸ வந்து செய்ய முடியாது. அடுத்தது ஃபெசிலிட்டீஸ். அதுதான் சொன்னேன். அதாவது சிறப்பு தன்மை, எங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும். ஸோ எங்களுக்கான அந்த அந்த ஒரு புதிய ஒரு பொருள் உற்பத்தி செய்யணும். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயம் செய்றேன்னா, அதுக்கான இடஒதுக்கீடு, ஸோ அந்த மாரி விஷயங்கள். டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து ஸ்ட்ராடஜிக் எதுவும் தயாரிக்கும் பொழுது. அதாவது புதிய புதிய மெஷினரிஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ அதுகளுக்கான வந்து டெக்னாலஜிஸ் பவர்ஸ் இருக்கா? அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய டேலண்டட் இருக்கா? அதுக்கான காஸ்ட் என்ன மாரி அதுகள். அடுத்தது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன்னு சொல்லி சொல்றோம். அதுதான் செங்குத்து அதாவது ஒருங்கிணைப்புன்னு சொல்லி போடலாம். அப்படி இல்லாட்டி வளங்கள் சங்கிலின்னு கூட நீங்க போட்டுக்கொள்ள முடியும். அப்ப இந்த வளங்கள் சங்கிலிய பொறுத்தளவுல வந்து அந்த அதாவது வழங்குனர்கள்ட்ட இப்ப எங்களுக்கான தேவையான சப்ளையர்ஸ் இருக்காங்களா? சப்ளையர்ஸ்ட்ட டிமாண்ட் எப்படி இருக்கு? அதாவது அதிக அளவு வழங்குனர் இருந்தா, அது எங்களுக்கு நல்லோம். இதே ஒரு வழங்குனர் மட்டும் தான் இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அப்ப அவர் சொல்ற லிமிட்க்கு, அவர் சொல்ற மாரி தான் நாங்க செயற்பட முடியும். அடுத்தது வந்து பணி வேலையாளர் அமைப்பு. அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து வொர்க் ப்ராசஸ பத்தி சொல்லுவோம். அதாவது அங்க அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து நல்ல டேலண்டட் ஆனவங்களா? ஸோ அவங்க எதிர்பார்க்கிற வேஜஸ் என்ன மாரி? ஸோ அவங்க வந்து அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து குவாலிட்டி. அப்ப குவாலிட்டின்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க வந்து அந்த பொருளோட குவாலிட்டினா, அப்ப நாங்க எங்கெங்க செக் பண்ணணும்? ஓகே முதல்ல வந்து ஸ்டார்ட்லருந்து எண்ட் லெவல் வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? அந்த குவாலிட்டிய செக் பண்ணணும். ஸோ அப்படி குவாலிட்டிஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா, நாங்க அதுக்கு இன்வால்வ் ஆகி அந்த ப்ராப்ளத்த தீர்க்கணும். ஸோ அதுக்காக வந்து எங்கட்ட காஸ்ட் போகும். அதுக்காக எம்ப்ளாய்மென்ட் தேவைப்படலாம். ஸோ ஸோ அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகள் காணப்படுது. அடுத்தது வந்து உற்பத்தி திட்டமிடல். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த என்ன சொல்றதுன்னு சொன்னா, பிளானிங். இப்ப பிளானிங் செய்யக்குள்ள வந்து நாங்க எல்லாம் பார்க்கணும். அதாவது வந்து ஓகே இப்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவான காரணிகள் எல்லாம் காணப்படுதா? அடுத்தது வந்து டிசிஷன்ஸ் எடுக்கக்குள்ள எல்லாம் ஈஸியா இருக்கா? அந்த டிசிஷனுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது விஷயங்கள் காணப்படுதா? அப்படி எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா பார்ப்போம். அடுத்தது வந்து அமைப்பாளர், நிறுவன கட்டமைப்பு. இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது. அதாவது வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் செய்றதுனாலும், ஏதாவது ஒரு வொர்க் செய்றதுனாலும் வந்து, அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஓகே. அடுத்தது விஷயம் வந்து பார்ப்போம். அப்ப இது தான் வந்து சந்தைப்படுத்தல் தந்திரோபாயத்தின்ட பிரச்சனைகளா இருக்கும். அடுத்தது பாருங்க, செயற்பாட்டு தந்திரோபாயம் என்னும் சொற்றொடரை உங்களின் சொந்த வாக்கியத்தை இது 2017, 16ல வந்த கொஸ்டின்ஸ். அதாவது ஆப்பரேஷன் ஸ்ட்ராடஜிஸ வந்து எங்களோட சொந்த வாக்கியத்தில் எழுத சொல்றாங்க. செயற்பாட்டு நிறுவனம் ஒன்றின் தந்திரோபாயங்கள வந்து தீர்மானிப்பதற்காக கருத்தில் எடுக்கப்படும் காரணிகள். அப்ப கருத்தில் எடுக்கப்படும் காரணிகள்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு தந்திரோபாயம் வந்து கொண்டு வாரோம்ன்னு சொல்லி சொன்னா, அது தந்திரோபாயத்த வந்து என்ன சொல்லுது? அந்த தந்திரோபாயத்த வந்து நாங்க மேற்கொள்றதுக்காக வந்து காரணிகள் வந்து கருத்தில் எடுக்கப்படும். அது முதலாவது வந்து தனித்துவமான திறமை. அதுதான் வந்து டிஸ்டிங்டிவ்
காம்படிஷன்னு சொல்றது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல் ஆய்வு. இது 2யும் வந்து நாங்க கருத்தில் எடுத்து தான் என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ வந்து நாங்க மேற்கொள்ளுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி முகாமைத்துவ கட்டத்துல வந்து செயற்பாட்டு தந்திரோபாயத்துல வந்து தீர்மானிக்க கருத்தில் எடுக்கப்படக்கூடிய காரியம். ஓகே, நாங்க இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒண்ணு கொண்டு வருவோம்னு சொல்லி. அப்ப முதலாவது பாருங்க, இந்த தனித்துவமான திறமைன்னு சொன்னா, இது வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து காணப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தந்திரோபாயத்த தயாரிக்கக்குள்ள, ஒரு நிறுவனத்துக்கு வந்து காணப்படக்கூடிய விஷயம் தான். தனித்துவமான திறன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்திற்கு போட்டித்தன்மையை கொடுக்கும் பண்புக்கூறுகள் அல்லது திறன்கள். அப்ப தனித்துவமான திறன்கள் நிறுவனத்தோடு ஒப்பிடும் பொழுது வந்து, நாங்க வந்து முதல்ல குறிப்பிட்டபடி என்னது ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கா? அது அடுத்தது டைமிங், குவாலிட்டி, அப்புறம் காஸ்ட். இந்த 4 விஷயத்தையும் வந்து தான் ஆ என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்க வந்து அ அந்த தனித்துவமான திறமைய வந்து அடையாளம் காணுவோம். ஓகே. அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது சுற்றுச்சூழல் ஆய்வு. என்வைரன்மென்டல் ஸ்கேனிங். இது வந்து நாங்க லெவல் 3ல இருந்து படிச்சு வந்த விஷயம் தான். அதாவது சுற்றுச்சூழல் ஆய்வுன்னு சொன்னா, எங்களுக்கு எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட். அப்ப நிறுவனத்துக்கு வந்து அச்சுறுத்தல் என்ன, த்ரெட்ஸ் என்ன இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க கருத்தில் கொள்றது. அப்புறம் இதுல வந்து நாங்க காம்படிட்டர்ஸ்ல வந்து ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கு, கன்சியூமர்ட்ட வந்து நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுது. கவர்ன்மென்ட் அண்ட் பாலிட்டிகல்ஸ்ல வந்து காணப்படுகின்ற பிரச்சனை என்ன? என்வைரன்மென்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? அப்புறம் நியூ மார்க்கெட்கான எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குதா? ஸோ ஒரு நிறுவனத்தின் இது எல்லாமே வந்து நார்மலா வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த சுற்றுச்சூழல் ஆய்வுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த வாடிக்கையாளர் கஸ்டமர்ட்ட இருக்கிற இடங்கள பொறுத்து, அவங்கட்ட அதாவது வந்து நார்மலா அவங்க ஸோ அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, சுற்றுச்சூழல் ஆய்வுன்னு சொல்றாங்க. அந்த வாடிக்கையாளர் பொறுத்து, அப்ப அவங்களோட சிக்கல் அந்த பிரச்சனைகள பொறுத்து, அந்த ஒவ்வொருவருக்கு அந்த ஏரியாவ பொறுத்து வந்து கூட இந்த இந்த என்ன சொல்ல இந்த சுற்றுச்சூழல் ஆய்வுல எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து வேறுபடும். ஓகே. அப்போ உதாரணத்துக்கு பாருங்க. ஒரு தந்திரோபாயத்த வந்து உருவாக்கும் பொழுது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய காரணி தான் தொழில்நுட்ப மாற்றம். டெக்னாலஜி. இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல மெயினா வந்து நாங்க பார்க்குறது வந்து இந்த டெக்னாலஜி சேஞ்சஸ் தான். இது ஒரு நிறுவனத்துக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து த்ரெட்ஸையும் வழங்கும். இப்போ ஒரு டெக்னாலஜி கொண்டு வரதால என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு சொன்னா, புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ண முடியும். எங்களுக்கு தேவையான மாரி நெறைய சேஞ்சஸ கொண்டு வர முடியும். காம்படிட்டர்ஸ விட நாங்க சரியான முறையில வந்து இந்த புரொடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து தயாரித்து விற்பனை செய்யவும் முடியும்.
இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து, இதே வந்து நாங்க எங்களுக்கு த்ரெட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு பொருள் வந்து அதாவது வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது? இப்போ ரோபோட்டிக் சிஸ்டம் கொண்டு வந்ததால வந்து நெறைய பேருக்கு வந்து வொர்க் இல்லாம போணுச்சு. ஸோ அது வந்து ஒரு த்ரெட்ஸ் ஆகக்கூடிய காரணியா இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் சொல்றது அந்த த்ரெட்ஸ்ன்னு சொல்றது. இப்போ உதாரணமா வந்து இப்போ பாருங்க மெ டிவி என்ன சொல்றது? கம்ப்யூட்டர்ஸ், அ டெலிஃபோன்ஸ், அ அடுத்தது வந்து பாருங்க, அந்த என்ன சொல்ல அந்த எர்த் குயிக் அந்த மாரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாரி டெக்னாலஜிகள். அடுத்தது வந்து இந்த சேவிஸ்லலாம் வந்து ஆன்லைன் ப்ராசஸ், ஆன்லைன் சப்ளை செயின் மேனேஜ்மென்ட், ரோபோஸ்டிக் சிஸ்டம், ஆட்டோமேஷன். அடுத்தது வந்து கம்ப்யூட்டரோட ப்ராசஸ் செய்றது. ஸோ இந்த ஸ்கேனர் அந்த மாரியான எல்லா விஷயமுமே வந்து அதாவது என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி இது எல்லாமே வந்து தொழில்நுட்ப மாற்றங்களால ஏற்படுறதுக்கான ஒரு உதாரணங்கள் தான். ஸோ இந்த முக்கிய இந்த வெளிப்புற காரணிகள் வந்து வெளிப்படையான நன்மை. அதாவது வந்து எங்களுக்கு அதுல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நன்மை என்னதுன்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு என்னென்ன ஆபத்து காணப்படுது? என்னென்ன ட்ரெண்டிங் இருக்கு? ஸோ அத எப்படி நாங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதுல முதலாவது வந்து பாருங்க பொருளாதார நிலைமை. பொலிட்டிக்கல் கண்டிஷன். சரி. இதெல்லாமே வந்து இங்கிலீஷ் அந்த புக்ல வந்து டைரக்ட்டாவே குடுத்தே இருக்காங்க. ஓகேயா? ஓகே. பாருங்க தி என்கரேஜ் ஆப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. பாருங்க. ஒரு ஸ்ட்ராடஜிஸ வந்து நாங்க டெவலப் பண்றதுன்னு சொன்னா, அது அப்படி இல்லாட்டி வந்து ஒரு டெவலப்மென்ட் ஆஃப் த த மெயின் ஆப்ஜெக்டிவ் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராடஜி டெவலப்மென்ட்டா. இது மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராடஜிஸ பத்தி சொல்றாங்க. நார்மலா வந்து ஒரு ஸ்ட்ராடஜிஸ் ஒண்ணு உருவாக்கணும்னு சொன்னா, நாங்க அந்த சொல்ற விஷயங்கள தான் வந்து இங்க பார்த்துக்கொண்டு வரோம். என்வைரன்மென்ட் ஸ்கேனிங் செய்றதுல. பாருங்க எக்கனாமிக்கல் கண்டிஷன், பொலிட்டிக்கல் கண்டிஷன், லீகல் என்வைரன்மென்ட், டெக்னாலஜி, காம்படிஷன், மார்க்கெட். ஸோ இது தான் வந்து இப்ப நீங்க தப்பி தவறி கூட வந்து இங்க பெஸ்டல்ல ஏதாவது அதாவது இப்ப பெஸ்டல்ல வந்து எக்கனாமிக்கல் இருக்கு, பொலிட்டிக்கல் இருக்கு, லீகல் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. அடுத்தது அது அவ்வளதான் அங்கன இருக்கு. ஸோ அதுல இந்த காம்படிஷன் மார்க்கெட்ஸ் வந்து புதுசா வந்திருக்கு. அப்ப நீங்க பெஸ்டல்ல அ பி, இ, எஸ் இல்ல. டி இருக்கு. இ அ சாரி பி ஓ ஓ அ அடுத்தது வந்து என்வைரன்மென்டல் இல்ல. எக்கனாமிக்கல் தான் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து டைரக்ட்டா காம்படிஷன் இன் மார்க்கெட்ஸ். இது தான் வந்து அ எ எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் ஸ்கேனிங்ன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த பொருளாதார நிலைமை எடுத்துக்கொண்டா பாருங்க, அந்த பணவீக்கம், பண நிரம்பல், வட்டி விகிதம் அதாவது இன்ஃப்ளூயன்ஷன் ஆ ஸோ இந்த மாதிரியான வரி சட்டங்கள் மற்றும் கட்டணங்கள் தான் இதுல அடங்குது. ஸோ இதுகள் வந்து இப்ப பாருங்க, இப்ப அண்மை காலத்துலலாம் வந்து கேஸ் உற்பத்தி விலை கூடிட்டாங்க. அப்ப அந்த மாரியான டைம்ல வந்து எங்களுக்கு என்ன நடந்துச்சு, மண்ணெண்ணெய் அடுப்புக்கு டிமாண்ட் கூடுனுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆப்பரேஷன் அப்ப அந்த டைம்ல வந்து எப்படி எப்படி மண்ணெண்ணெய் அடுப்புகள் தயாரிச்சு, அந்த ஒவ்வொரு அடுப்புகள் வந்து தயாரிச்சு விற்பனை செய்ய முடியுமோ, அந்த மாரியெல்லாம் விற்பனை செஞ்சாங்க. அதே மாரி வந்து பவர் கட்லாம் இல்லாத சந்தர்ப்பத்தில வந்து பவர் கட்க்கு என்ன மாரியான நாங்க லேம்ப் அந்த மாரி ஆரம்பத்தில இந்த த சிமிலி லேம்ப் அந்த மாரியெல்லாம் யூஸ் பண்ண தொடங்குனாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பொருளாதார நிலைமை அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு கரண்ட் ட்ரெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து மார்க்கெட்ல நாங்க அதுக்கு ஏத்த மாரி விஷயங்கள வந்து கொண்டு வரது தான் அத சொல்றாங்க. அப்ப பொருளாதார நிலைமைகள் இப்போ வரி கட்டங்கள்லாம் கூடியாச்சு. அதாவது வெட்டெல்லாம் கூட்டிட்டாங்க 18% அப்ப 18% வெட்லாம் கூட்டக்குள்ள என்ன செஞ்சாங்க? பொருட்களுக்கான விலை எல்லாமே வந்து அதிகரிக்க தொடங்குனாங்க. ஓகே. ஸோ அடுத்தது அரசியல் நிலைமை. இது வந்து சாதகமா அல்லது பாதகமாவும் காணப்படும். அதாவது வந்து என்னது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அப்ப அதாவது வந்து இப்ப அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் கொள்கைகள், இப்ப பாருங்க திடீர்னு கவர்மெண்ட் வந்து வரக்குள்ள பழைய கவர்மெண்ட் போயிட்டு புது கவர்மெண்ட் வர டாக்ஸஸ கூட்டுனாங்க. இப்ப திடீர்னு வந்து அவங்க இப்ப கவர்மெண்ட்ல சொல்றாங்க பட்ஜெட் பிரச்சனை. ஸோ அடுத்தது இப்ப வந்து சில மின் கட்டணங்களுக்கான 22 மின் கட்டண வசதி வந்து குறைக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து சில அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைய குறைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அரசியல் நிலைமைகள் வந்து அவங்க மேற்கொள்ற அந்த செயற்பாடுகளுக்கு அமைய மாறுபடும். சட்டச்சூழல். அதாவது வந்து இதுதான் நாங்க லீகல்ன்னு சொல்றது. இப்ப நார்மலா வந்து மேனேஜ்மென்ட்ட பொறுத்தளவுல வந்து என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே வந்து சட்டங்கள் இருக்கு. அதாவது தொழிலாளர் லேபர்ஸ் லோஸா இருக்கலாம். அப்படி ரிப்ரொடக்ஷன்க்கா இருக்கலாம், பிசினஸ்க்கா இருக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரிதிங்க்கு லீகல் வந்து இருக்கு. ஸோ அந்த லீகலைசேஷன் படி வந்து நாங்க செயற்படணும்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரதுனாலும் கண்டிப்பா நாங்க சட்ட திட்டங்கள வந்து முறையா பின்பற்றி தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா
இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உருவாக்குவோம். அடுத்தது வந்து டெக்னாலஜி. அதாவது வந்து இதுல தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அப்புறம் எதிர்காலத்துல அப்படி இல்லாட்டி எதிர்காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி மெத்தட்ஸ் அந்த மாரி எல்லாமே வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து போட்டிகள், காம்படிஷன். அப்ப அதாவது நாங்க எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. காம்படிட்டர்ஸ்ட வந்து பிரைஸ் எப்படி இருக்கு? குவாலிட்டீஸ் எப்படி இருக்கு? ஸோ அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன மாரி? அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல. ஸோ அவங்க மார்க்கெட்ல அவங்களோட நாங்க வந்து ஃபைட் பண்ணி எங்களுக்கு ஈஸியா நுழையக்கூடிய மாரி இருக்கா? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அடுத்தது வந்து மார்க்கெட். அப்ப மார்க்கெட்ன்னு சொல்லி சொன்னா, அந்த மார்க்கெட்ல வந்து அந்த காம்படிட்டர்ஸ்ட ப்ராடக்ட் எங்க மார்க்கெட்ல எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு? அதாவது எங்களோட சந்தை பங்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு? ஸோ அந்த பிராண்ட் பிராண்ட் அந்த பிராண்ட் நேம் எப்படி இருக்கு? லோயல்டி எப்படி இருக்கு? அது அந்த பக்கம் அந்த கம்பெனின்ட அந்த ஆர்கனைசேஷன்ட வந்து வளர்ச்சி தன்மை எவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ந்திருக்கு? என்னென்ன பொசிஷன்ல இருக்குது? ஸோ அதுக்கான அந்த மக்கள் வந்து எவ்வளவு மக்கள் மைண்ட்ல வந்து அந்த கம்பெனிய பத்தி என்ன மாரியான ஒரு என்ன சொல்றது? ஒரு அப்டேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க என்வைரன்மென்டல் ஸ்கேனிங்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு கிரியேட் பண்ணக்குள்ள ஒரு தந்திரோபாயம் வந்து இங்க உங்களுக்கு கொஸ்டினே வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே. கொஸ்டின் பாருங்க. செயற்பாட்டு முகாமைத்துவ கட்டத்தில், அதாவது ஃபோர்முலேஷன் லெவல்லன்னு சொல்லி சொல்றது. அந்த செயற்பாட்டு தந்திரோபாயத்தை தீர்மானிப்பதற்கு கருத்தில் எடுக்கப்படும் காரணிகள். அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்றது வந்து, அந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்துல வந்து தந்திரோபாயத்த வந்து உருவாக்கக்குள்ள வந்து, அந்த செயற்பாட்டு தந்திரோபாயத்த வந்து தீர்மானிக்க கருத்தில் எடுக்கப்படும் காரணிகள். இது வந்து 5 அப்படி இல்லாட்டி 6 மார்க்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. சரி அப்ப 5, 6 மார்க்ஸுக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து நார்மலா தனித்துவமான திறன்னு சொல்லி, இதுல இருக்க அந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து தரம், நேரம், நெகிழ்வுத்தன்மை, பிரைஸ் அப்படி இருக்கணும். சுற்றுச்சூழல் ஆய்வுன்னு சொல்லி அதுல நாங்க எ என்ன சொல்றது? அ ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம்ன்னு சொல்லி, இப்ப இந்த பொருளாதார நிலைமை, அரசியல் நிலைமை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அதுக்கான சின்ன சின்ன இந்த எக்ஸாம்பிள் இந்த மாரியான எக்ஸாம்பிள்ஸ வந்து போட்டுவிட்டா ஓகே. சரியா? அடுத்தது வந்து என்னது? இந்த பலம், பலவீனம் தொடர்புடைய உள்ளக காரணிகளையும் வந்து நிறுவனம் இப்ப நான் வந்து நாங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அதே மாரி வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இன்டர்னல் ஃபேக்டர்ஸ பார்க்கக்குள்ள தான் வந்து எங்களுக்கு அதாவது வந்து ஸ்ட்ரெங்த்தையும் வந்து வீக்னஸையும் வந்து எங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஒன் மினிட். ஓகே. ஸோ அப்ப இதுல வந்து இப்ப இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள மனித வளம். அப்ப அதாவது வந்து ஹியூமன்ஸ் ரிசோர்ஸ் எங்கள்ட்ட இந்த மாரி காணப்படுதுன்னு சொல்லி. அப்ப இந்த
மேலாளர்கள்னா முகாமையாளர்கள், தொழிலாளர்களோட திறன்கள், ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? அவங்களோட இன்னோவேஷன் எப்படி இருக்கு? ஸோ அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்கு? ஸோ அவங்க நிறுவனத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு லோயல்ட்டியா இருக்காங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாரி இருக்கு? அவங்களோட என்ன சொல்றது? அவங்களோட அனுபவம், ஸோ நாலேஜபிள், அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களோட குவாலிட்டீஸ் இது எல்லாமே வந்து மனித வளத்துக்குள்ள, அதாவது ஹியூமன்ஸ்ன்னு சொல்ற விஷயத்துக்குள்ள வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸா இருக்கும். ஓகே. பாருங்க. The organism must take into the account various internal ஃபேக்டர்ஸ்னு சொல்லி. அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ். சரியா? அடுத்தது வந்து வசதிகள் மற்றும் உபகரணங்கள். இதைத்தான் நாங்க ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னு சொல்றது. என்ன எக்யூப்மென்ட். அதாவது வந்து இப்ப இது வந்து நிறுவனத்துக்கு காணப்படுகின்ற திறன்கள், வயது, அதாவது வந்து இப்ப அவங்கட்ட அந்த செயல்பாடுகள வந்து மேற்கொள்றதுக்கான உபகரணங்கள் இருக்குதா? அந்த த த என்ன சொல்றது? அந்த பொருட்கள், அந்த இயந்திரங்கள், அந்த மாரியான வசதிகள் எல்லாம் காணப்படுதா? ஸோ இந்த இதுகள தான் வந்து நாங்க அங்கன சொல்றது. ஓகே. அடுத்தது வந்து ஃபைனான்சியலா ஸ்ட்ரென்த்தா எவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப எங்கிட்ட வந்து கடன் சுமை இருக்கா? அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குதா அந்த ஆர்கனைசேஷனுக்கு? ஸோ என்ன சொல்றது? கேஷ் இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குது? ஸோ ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி செய்யக்குள்ள. ஏன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு உருவாக்கிட்டோம்னு சொன்னா, அதுக்காக செலவழிக்க வரும் பொழுது, நாங்க கண்டிப்பா வந்து எங்கள்ட்ட ஃபைனான்சியல் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணு இருக்கணும். சரியா? அடுத்த விஷயம் என்னதுன்னு சொன்னா, வாடிக்கையாளர், கஸ்டமர்ஸ். கஸ்டமர் சொன்னா வாடிக்கையாளர் நல்ல லோயல்ட்டியா இருக்குது. கஸ்டமர்ஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்றது, இதெல்லாம் முக்கியம். அப்ப நாங்க திடீர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒண்ணு கொண்டு வந்தாலுமே வந்து, எங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்தது வந்து பொருட்கள் மற்றும் சேவைகள். அதாவது இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல காணப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது ஏற்கனவே உள்ள தயாரிப்பு மற்றும் சேவை வந்து, புதிய தயாரிப்பு சேவைய வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்ப இருக்கிற பொருள் இப்ப நாங்க ஒரு புதிய ஒரு பொருள் தயாரிப்பு சேவை கொண்டு வர்றதா இருந்தாலும், ஏற்கனவே இருக்கிற அந்த பொருள் தயாரிப்பு சேவைகள் வந்து எந்த விதத்திலயும் வந்து என்ன செய்யக்கூடாது வந்து முடங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜினால இப்ப நிறுவனத்தில வந்து இப்ப கரண்ட்டா வந்து என்ன டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. ஸோ அது எவ்வளவு தூரத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. புதிய ஒரு டெக்னாலஜி கொண்டு வரக்குள்ள அத வந்து ஹேண்டில் பண்ணிக்கொள்ள முடியுமா? அந்த மாரியானது. அடுத்தது வந்து சப்ளையர். அதாவது சப்ளையர் ரிலேஷன்ஷிப் அதத்தான் வழங்குனர்கள்னு சொல்றது. ஸோ சப்ளையர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அவங்களோட லோயல்டி. ஸோ அவங்க தார பொருள் ஃப்ளெக்ஸிபிலிட்டி அவங்க வழங்கக்கூடிய சர்வீஸ் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாம சாரி நம்பகத்தன்மை. ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்ப சப்ளையர்ஸ் இருந்தா, எங்களுக்கு அந்த கிரெடிட் பீரியட் குடுக்குறது, வேணுங்கிற நேரம் பொருட்கள அவங்களுக்கு எங்களுக்கு வந்து தரக்கூடிய மாரி இருக்குது. நல்ல தரமான, நல்ல குவாலிட்டில தரக்கூடிய மாரி பொருட்கள், சேவை இருக்குது. ஸோ அதுகள் தான். ஆனா சப்ளைஸ பத்தி பார்க்கணும். அடுத்தது வந்து அதர்ஸ்ன்னு சொல்லி ஆனா எம்ப்ளாயீஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஆர்கனைசேஷன்ட்ட வந்து பிராண்ட் நேம் அதுதான் வந்து கம்பெனிட்ட என்ன தயாரிப்பு படம்னு சொன்னா, அந்த கோப்பரேஷன் இமேஜ்ன்னு சொல்றது. விநியோக அமைப்புகள், சப்ளை செயின்ஸா இருக்கலாம். அடுத்தது சப்ளையர்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஃபெசிலிட்டீஸ் அண்ட் டூல்ஸ் அதுகள வந்து எப்படி நாங்க பராமரிக்கிறோம்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ரிசோர்ஸ்க்காக வந்து நாங்க எப்படி வந்து ரிசோர்ஸ அலோகேட்டட் பண்றோம். மார்க்கெட்ட வந்து எப்படி ஆ ம் மா ஓகே. மார்க்கெட்ட வந்து நாங்க எப்படி அசஸ் பண்றோம். அதுதான் சந்தை அசஸ்ன்னு சொன்னா அணுகல்ன்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்ப இந்த மார்க்கெட் சார்ந்த வளங்கள வந்து எப்படி பெற்றுக்கொள்றது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க கருத்தில் கொள்ள வேணும். ஒரு தந்திரோபாயம் ஒண்ண வந்து நியமிக்கும் பொழுது. சரியா? ஸோ இதுதான் வந்து மெயினா ஆ ஸ்ட்ராடஜிஸ பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஓகேயா? சரி. நாங்க அப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது ஓடவினரின் ஓடர் குவாலிஃபையர்ன்னு சொல்றது. குவாலிஃபையர்ஸ்ன்னு சொல்றது. அதாவது வந்து ஓடவினத்தன் ஆர்டர் குவாலிஃபையர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து நாங்க இத சொல்றது வந்து நார்மலா வந்து அதாவது வந்து ஆர்டர் வின்னர் கட்டளை வெற்றியாளர் மற்றும் கட்டளை தகுதின்னு சொல்லுவாங்க. கட்டளை வெற்றியாளர் மற்றும் கட்டளை தகுதி. அதாவது வந்து கட்டளை தகுதின்னு சொன்னான்னா, ஒரு நிறுவனத்துல வந்து அந்த தயாரிப்புகள வந்து வாடிக்கையாளர்களால வாங்குறதுக்காக வந்து அதாவது வந்து வாங்குறதுக்கு வந்து அனுமதிக்கும் ஒரு அடிப்படை அளவுகோல். அதுதான் வந்து ஆர்டர்
குவாலிஃபையர்னு குவாலிஃபயர்ஸ்னு சொல்றது. அதாவது அந்த பொருள் அந்த நிறுவனத்திலிருந்து வாங்குறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து தகுதி வாய்ந்ததுன்னு சொல்றத தான் வந்து ஆர்டர் ஃபிளேர்னு சொல்றது. சரியா? பிராண்ட் நேம் கார் கேன் பி த ஆர்டர். அப்போ ஓகே. இப்ப நான் ஒரு கார் பிராண்ட் நேம் எடுத்துக்கொள்வோம். அது வந்து என்ன சொல்றது? கட்டளை தகுதியா இருக்கும். அதாவது கட்டளை தகுதியா இருக்கும். பிராண்ட் நேம் கார் கேன் பி ஆர்டர். பாருங்க, டொயோட்டாவா இருக்கலாம், நிஷானா இருக்கலாம், இசூசு சொன்னா அதுக்கான அந்த பிராண்ட வந்து அது என்ன செய்யுதுன்னு சொன்னா தக்க வச்சு கொள்ளுது. அப்ப அதுதான் அந்த கட்டளை தகுதி. இப்போ ஒரு பிராண்டுக்கு நாங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு பொருளுக்கான ISO, SLS தர சான்றிதழோட அந்த பொருள் வந்து சிறந்ததுன்னு என்ன சொல்றதுன்னா, ஒரு சிறந்ததுன்னு அறிமுகப்படுத்தக்குள்ள வந்து அது வந்து என்ன சொல்றதுன்னா, ஓடர் அ கொ ஓடர் குவாலிஃபயர்ஸ்ன்னு சொல்றது. அடுத்தது ஓர்டர் வின்னர்ஸ்ன்னு சொன்னா கட்டளை வெற்றியாளர்கள்ன்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து அதாவது வந்து இதான ஸ்கேல்ஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து ஆர்டர் வின்னர்ஸ்ன்னு ஆர்டர் வின்னர்ஸ் ஆர் கிரைட்டீரியா தட் ஆர் த டிஃபரன்ஷியேஷன் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஆன் ஃப்ரம் த another. அப்ப அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கான வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த கட்டளை வெற்றியாளர்கள்ன்னு சொல்றது வந்து வித்தியாசப்படும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப டொயோட்டா இருக்கு, நிசான் இருக்கு, இஷ்யூஸும் இருக்கு. அது எல்லாமே வந்து கட்டளை தகுதி. கட்டளை வெற்றியாளர்ன்னு சொல்லக்குள்ள அவங்களால வழங்கப்படுகின்ற சேவைகள் எப்படி காணப்படுது? அவங்களால வழங்கப்படுகின்ற உத்தரவாதங்கள் எப்படி இருக்குது? அவங்களால வழங்கப்படுகின்ற வேற ஃபெசிலிட்டீஸ் அணுகுமுறைகள் எப்படி இருக்கு? அந்த அவங்களால வழங்கப்பட்ட அந்த பொருட்கள், சேவைக்கான ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு? அதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து அதன் மூலமா தான் வந்து கட்டளை வெற்றியாளர் வந்து உருவாக்கப்படுகின்றாங்க. அப்போ இது வந்து நார்மலா வந்து ஒரு காமன் கொஸ்டின்ஸ் தான் போன முறை அசைன்மென்ட்க்கு வந்த கொஸ்டின். ஓகேயா? நான் அதையும் ஒருக்கா காட்டுறேன் பாருங்க. OM அசைன்மென்ட்ஸ் ஆன்சர். One minute. ஓகே. நான் வேணா வந்து அந்த ஆர்டர்ஸ் குவாலிட்டீஸ் அண்ட் ஆர்டர் குவாலிஃபையர்ன்னு ஒரு அசைன்மென்ட் டிஸ்கஷன் செஞ்சேன். அந்த அசைன்மென்ட் டிஸ்கஷன் ரெக்கார்டிங் வேணா நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். ஸோ ஓகே. அது வந்து மிஸ் ஆகிட்டு, நான் ஆன்சர்ஸ தேடி வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி விட்டேன். அதுல வந்து இந்த ஆர்டர் அதாவது வந்து அதுல அசைன்மென்ட்க்கு ஏத்த மாரி தானே அது கொஸ்டின். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அ எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரே ஒருக்கா வந்து கேட்டிருக்காங்க. கட்டளை வெற்றியாளர்கள்னா யாரு? கட்டளை ம்
கட்டளை வெட்டியா கட்டளை தகுதிகள்னா யாருன்னு சொல்லி கேட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. சரி. அந்த கொஸ்டின்ஸ் ஒன்று மிஸ் ஆகிட்டு நான் பார்க்குறேன். ஸோ பேப்பர் டிஸ்கஷன்ல வந்து நான் செக் பண்ணக்குள்ள வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். சரியா? அப்ப இந்த கட்டளை விற்பனையாளர் அதாவது வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கட்டளை விற்பனையாளர் அப்படி இல்லாட்டி கட்டளை தகுதியாளர்னு சொல்லியிருக்கு. கட்டளை தகுதியாளர்னு சொல்லி சொன்னா ஒரு நிறுவனத்துல வந்து தயாரிக்கப்படுகின்ற தயாரிப்புகள் வந்து வாடிக்கையாளர் வாங்குவதற்காக வந்து அந்த கன்சிடர் அஸ் அ கேண்டிடேட்டை ஃபார் த பர்ச்சேஸ் பை த கஸ்டமர்ஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வாடிக்கையாளர் வாங்குறதுக்காக அந்த வேட்பாளர்களால அந்த கேண்டிடேட் அந்த சில அந்த தரங்களை வந்து நியமப்படுத்துற தரப்பினர்கள் இருக்காங்க தானே, அவங்களால வந்து சில அனுமதிக்கிற அடிப்படை அளவுகோல்கள் இருக்கு. அந்த அளவுகோல்களை வந்து சரியான முறையில கடைபிடிச்சு அந்த தரத்துக்கு அமைய அந்த பொருளை உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதை வந்து நாங்க சொல்றது என்னதுன்னா கட்டளை தகுதின்னு சொல்லி சொல்றது. ஸோ அதுக்காகத்தான் வந்து உதாரணமா வந்து பிராண்டட் நேம் த கார். அப்ப வந்து அந்த டொயோட்டா, நிசான், இசூசு இது வந்து கார் உற்பத்தி நிறுவனங்கள். அப்படி இல்லாம வந்து இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப ஃபோன்னா சாம்சங், Huawei. ஸோ அது வந்து கட்டளை குவாலிஃபயர்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து ஆர்டர் ஸ்பின்னர்ஸ்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாராலையும் வந்து ஆர்டர் ஸ்பின்னர்ஸ் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்டா முடியாது. காரணம் என்னதுன்னா அது நிறுவனத்தை பொறுத்து வந்து அது நிறுவனத்துல இருந்து நிறுவனத்துக்கு வந்து அது வழங்கப்படுகின்ற சேவைகளால வந்து அது வழங்கப்படுகின்ற வேறு அந்த ஃபீச்சர்ஸால அந்த பெனிஃபிட்ஸால வந்து மாறுபடும் சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு நிறுவனம் வந்து வாரண்டிஸ் இந்த மாதிரி கொடுக்குது. இப்ப எல்லா நிறுவனம் வாரண்டிஸ் கொடுக்கும். ஒரு நிறுவனம் 1 வருஷத்துக்கு வாரண்டிஸ் கொடுக்குது. இன்னொரு நிறுவனம் வந்து 2 வருஷத்துக்கு வாரண்டிஸ் கொடுக்குது. அந்த 2 வருஷத்துக்குள்ள ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டாலும் வந்து அந்த நிறுவனம் வந்து அதை தீர்த்து வைக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா என்னது அந்த என்னது ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து காரை பேஸ் பண்ணி தப்ப ஏதாவது பாதையில வந்து ஏதாவது என்ன சொல்றது அந்த வெஹிக்கிள் வந்து ரோட்ல வந்து போக்குல ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதாவது இஷ்யூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த டைம் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு அது கனெக்ஷன்ஸ் எடுத்து அதை புனரமைச்சு அந்த என்ன சொல்றது அந்த வாகனத்தை திருத்தி கொடுக்கறது அந்த மாதிரி. அடுத்தது வந்து லீஸ் அதாவது அந்த வாகனங்களுக்கு வந்து குத்தகை வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, கடன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ அதைத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து ஓடர்ஸ் ஸ்பின்னர்ஸ்னு சொல்லி. தற்காலத்துல வந்து இந்த ஓடர்ஸ் குவாலிஃபயர் அண்ட் ஓடர்ஸ் ஸ்பின்னர்ஸ் 2மே வந்து நிறுவனங்கள் வந்து முறையா கடைபிடிச்சுக்கிட்டு சமமான முறையில வந்து கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க. இப்ப பாருங்க, இப்ப Nokia ஃபோன்ஸ் எல்லாம் வந்து என்னத்தான் ஓடர் குவாலிஃபைலர் ஆகி இருந்தாலுமே தவிர
ஓட ஸ்பின்னர் ஆகல. காரணம் என்னது? அந்த சேஞ்சஸ்க்கு அமைய வந்து அவங்க சேஞ்சஸ் ஆகல. ஸோ அந்த என்ன சொல்றது? Androidக்கு மாறல Nokia. ஸோ அதுகள் எல்லாமே வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கான உதாரணங்கள தான் நாங்க சொல்றோம். ஸோ பாருங்க இப்போ Huaweiல வந்து கூகுள் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அப்ப அது ஓடஸ் வின்னர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஓடஸ் வின்னர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஓகே. அடுத்தது வந்து ப்ரொடக்டிவிட்டி. அதாவது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லி சொன்னா, இத நாங்க உற்பத்தி திறன்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? உற்பத்தி திறன்னு சொல்லி. அதாவது வந்து உற்பத்தி திறன வந்து நாங்க எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து வெளியீடின் கீழ் உள்ளீடு. வெளியீடு உற்பத்தி திறன வந்து நாங்க வெளியீடின் கீழ் உள்ளீடுன்னு சொல்லி நாங்க வந்து சொல்லுவோம். சரியா? 1 மினிட். ஓகே. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டிய பத்தி வந்து எங்கள்ட்ட நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நாங்க வந்திருக்கு. அண்மை லாஸ்ட் இயர்ஸ் பேப்பர்ஸ்ங்கலாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லா பேப்பர்ஸ்லயும் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டிய பத்தி பேஸ் பண்ணி வந்து நெறைய கொஸ்டின்ஸ்ங்க வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்ப நாங்க முதல்ல அந்த கொஸ்டின்ஸ்ங்கள வந்து நாங்க பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த பேப்பர் டிஸ்கஷனுக்கு போவோம். ஓகே பாருங்க. 2013, 14ல கேட்டது செயற்பாடுகள் முகாமைத்துவத்தினை கொண்டு உற்பத்தியின் தன்மைன்னு சொல்லி சொன்னா, புரொடக்டிவிட்டிய பத்தி தான் கேட்குறாங்க. விளக்குக. உற்பத்தி செயல்முறை ஒன்றில் உற்பத்தி தன்மையினை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நடவடிக்கைகள். அப்ப இந்த புரொடக்டிவிட்டிய வந்து டெவலப்மென்ட் பண்றதுக்காக என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தாலும் இதே கொஸ்டின்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ஸை வந்து நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு விளங்கும். இதே கொஸ்டின்ல தான் இருக்கும். உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி தன்மை. அதாவது உற்பத்தி தன்மைன்னு சொன்னா கூட வந்து உற்பத்தி திறன் தான். உற்பத்தி திறன் கோட்பாட்டையும் நிறுவனங்களால் உற்பத்தி தன்மை நடவடிக்கையை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம். ஏன் நாங்க இந்த ப்ரொடக்டிவிட்டின்ற
இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, உற்பத்தி தன்மை நடவடிக்கையில் விளக்குக தனிப்பட்ட உற்பத்தி தன்மை, அதாவது இண்டிவிஜுவல் ப்ரொடக்டிவிட்டி, குரூப் ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் கூட்டு உற்பத்தி ஆகியவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இந்த உற்பத்தி திறன்னு சொல்ற விஷயம் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு ஒரு உற்பத்தி திறன் வந்து ஒரு செயல்பாடு, அப்படி இல்லாட்டி ஒரு துறை, அப்படி இல்லாட்டி ஒரு அமைப்பு, அப்படி இல்லாட்டி ஒரு முழு நாட்டிற்கும் வந்து கணக்கிடப்படலாம்னு சொல்றாங்க. ஒரு செயல்பாடுன்னு சொன்னா ஒரு ஃபங்ஷன்ஸ். உதாரணத்துக்கு சொல்லப் போனா, ஓகே, நாங்க ஒரு சப்பாத்து உற்பத்தி செய்றோம். அந்த சப்பாத்து உற்பத்திக்காக வந்து நாங்க உற்பத்தி திறனை பார்க்கிறோம். அடுத்தது ஒரு துறை. இப்போ ஒரு துறைனா காப்புறுதித் துறை, வங்கித்துறை, ஏதாவது சேவைத்துறை, அந்த மாரி ஏதாவது ஒரு துறையில வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா ப்ரொடக்டிவிட்டிய பார்க்கலாம். ஒரு அமைப்பு, அதாவது ஒரு நிறுவனத்துல வந்து மொத்த வெளியீடுகள் எவ்வளோ, மொத்த உள்ளீடுகள் எவ்வளோன்னு சொல்லி நாங்க கவனிக்கிறது. அப்படி இல்லாட்டி ஒரு நாடு எடுத்துக்கொண்டா, இப்ப இலங்கையில வந்து வெளியீடு எவ்வளோ உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள்ல அ உற்பத்தி திறனை பார்க்கிறதுனா, எவ்வளவு வெளியீடு செஞ்சிருக்கு, எவ்வளவு உள்ளீடுக்கு எவ்வளவு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் உற்பத்தி திறன் ஒரு நாட்டுக்கு பார்க்கிறது. அப்போ உற்பத்தி திறனை மதிப்பிட வந்து என்ன சொன்னா, ஒரு நாடு வந்து தொழில் அல்லது வணிக பிரிவு அதன் வளங்களை பயன்படுத்துகிறது. இப்ப நாங்க இந்த உற்பத்தி திறனை வந்து நாங்க மதிப்பிடணும், கால்குலேட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னா, அப்போ ஒரு நாடு, அப்படி இல்லாட்டி ஒரு கண்ட்ரியா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஜாப் ஃபங்ஷன்ஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டோ டிவிஷனாவோ இருக்கலாம். அது ரிசோர்ஸை வந்து தான் பயன்படுத்தி தான் ப்ரொடக்டிவிட்டியை வந்து நாங்க என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ உற்பத்தி திறன் அதிகரிக்க வந்து நாங்க இப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா, இன்புட்டை விட வந்து அவுட்புட் வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னா கூடுதலையா இருக்கணும். இன்புட்டை விட வந்து அவுட்புட் வந்து எங்களுக்கு கூடுதலா இருந்தா அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து கூடுதலா இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அப்ப பாருங்க, இந்த உற்பத்தி திறன வந்து ஒப்பீடு 2 வழிகள்ல. அதாவது வந்து இந்த புரொடக்டிவிட்டி வந்து கம்பேர் பண்ணலாம். அப்போ புரொடக்டிவிட்டிய நாங்க கம்பேர் பண்றது வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து என்னதுன்னு சொன்னா, ஒரு நிறுவனம் அதன் தொழில் சார்ந்த துறைகளுடன் ஒத்த செயற்பாடுகளை வந்து ஒப்பிடலாம். அப்ப அதாவது வந்து ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னா, அந்த நிறுவனத்துல வந்து அதோட ஃபங்ஷன்ஸ் இருக்கு தானே! அந்த ஃபங்ஷன்ஸ வந்து பேஸ் பண்ணி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, அ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த புரொடக்ஷன் செய்றதுக்கு இவ்வளவு புரொடக்டிவிட்டி இருக்கு. இதே Yன்னு சொல்ற புரொடக்ஷன் உற்பத்தி செய்றதுக்கு இவ்வளவு உற்பத்தி திறன் படுது. அடுத்தது வந்து உற்பத்தி திறனை மேலதிக நேரங்களுடன் அளவிட முடியும். இப்ப நாங்க ஒரு புரொடக்டிவிட்டி செய்யக்குள்ள வந்து ஓகே, எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு எவ்வளோ நேரம் போயிருக்கு. அப்போ உண்மையாலுமே வந்து நாங்க அந்த உற்பத்தி திறனை வந்து பார்க்கிறதுக்கு வந்து வெளியீடு கூட, அப்ப எக்ஸ்ட்ரா டைம் கூட வந்து சம்டைம்ஸ் அவுட்புட் கூடக்கூடிய சான்ஸும் இருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, இந்த ப்ரொடக்டிவிட்டிய வந்து கால்குலேட் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு. ப்ரொடக்டிவிட்டிய வந்து கால்குலேட் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு. அந்த உற்பத்தி திறன் அளவிடப்படும் முறையில வந்து தான் மொத்த உற்பத்தி திறன் அளவீடு, அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி மெஷர் பண்ற மெத்தட் இருக்கு. அது இல்லாம வந்து பகுதி உற்பத்தி திறன் அளவீடு, அதாவது பார்ஷியல் ப்ரொடக்டிவிட்டி கால்குலேட் பண்றது. பல காரணிகள் உற்பத்தி திறன் அளவீடுன்னு சொன்னா, அந்த நாங்க ஒவ்வொரு வேரியபிள்ஸ், ஒவ்வொரு ஃபேக்டர்ஸா எடுத்து வந்து ப்ரொடக்டிவிட்டிய வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி கால்குலேட் பண்ற மெத்தடா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டா, குறித்த காலப்பகுதியில் பொருள் சேவையின் உள்ளீடுக்கும், வெளியீடுக்கும் இடையிலான காணப்படுகின்ற விகித தொடர்பு தான் உற்பத்தி திறன்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து எங்களுக்கு உற்பத்தி திறனுக்கான சமன்பாடு கேட்டான்னு சொன்னா, புரொடக்டிவிட்டி ஈக்குவல் டூ வெளியீடின் கீழ் என்னது? உள்ளீடா இருக்கும். வெளியீடின் கீழ் உள்ளீடா இருக்கும். அப்போ ஒரு உற்பத்தி திறன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மைண்ட்ல. வளங்கள் எவ்வளவு நன்றாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதற்கான ஒரு
பொதுவான அளவீடா தான் வந்து இந்த உற்பத்தி திறன் வந்து காணப்படும். ஓகேயா? ஸோ இந்த உற்பத்தி திறன் சொல்லக்குள்ள வந்து இங்க நாங்க நிறைய விஷயங்கள் வந்து படிக்க இருக்கு. ஓகேயா? அது நாங்க ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இங்க ஸ்லைட்ல தார விஷயத்த படி மட்டும் பேஸ் பண்ணி போனா எங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஓகே பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரொடக்டிவிட்டி மெத்தட் அண்ட் மெஷர்மென்ட் ஆஃப் த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லியே இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து நான் கொஸ்டின்ஸ்க்கு வந்திருக்க கேசஸ் பை கேஸா வந்து தான் நான் பார்த்து கொண்டு போறேன். எப்படி எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி. அப்போ ப்ரொடக்டிவிட்டினா என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு நார்மலா தெரியும். ப்ரொடக்டிவிட்டியை பத்தி ஆல் டீடைல்ஸ் வந்து நான் இங்க சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் தட் எஃபெக்ட் த ப்ரொடக்டிவிட்டி. அதாவது வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து எஃபெக்ட் ஆகும். ப்ரொடக்டிவிட்டியை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இருக்கு. ஓகே. சரியா? இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் இங்க கொஞ்சம் இருக்கு. சரியா? அப்ப இந்த ரீசன்ஸ்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து வணிகத்தின் வளங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக தீர்மானம் எடுக்கிறதுக்கு. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னா ரிசோர்ஸஸை வந்து எலோகேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே ப்ரொடக்டிவிட்டி குறைவா இருக்குன்னா அங்கே எம்ப்ளாயி வந்து அப்போ எவ்வளோ பேரை போடணும், மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ போடணும், ஸோ எவ்வளோ இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வளங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்கு வந்து தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. அடுத்தது வந்து வணிகத்தை விரிவுபடுத்தல். அப்போ மார்க்கெட்டை வந்து நாங்க எக்ஸ்பேன்ஸ் பண்றதுன்னு சொல்லி சொல்றது. அதாவது மார்க்கெட்டை வந்து எவ்வளவு தூரத்துக்கு விரிவாக்கம் செய்ய போறோம். இப்போ ப்ரொடக்டிவிட்டி கூட, உற்பத்தி திறன் கூட 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 என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சந்தை விரிவுபடுத்துகின்ற அளவு வந்து அதிகரிக்கும். ஏனைய ஒத்த நிறுவனங்களுடன் உற்பத்தி திறனை ஒப்பீடு செய்தல். அப்போ ஒத்த நிறுவனங்களுடன் ஓகே, இப்போ நாங்க வந்து சோப்பு உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனம், அதே மாதிரி இன்னொரு சோப்பு உற்பத்தி செய்யற நிறுவனம் இருக்கக்குள்ள அந்த நிறுவனம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நாங்க வந்து ஒரு மணித்தியாலத்துக்குள்ள எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி செய்றோம், நான் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறோம், நாங்க ஒரு 5 லேபர்ஸை வச்சுக்கொண்டு எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறோம், அந்த மாதிரி. அடுத்தது வந்து வணிக நிறுவனத்தின் முன்னேற்றத்தினை விளங்கிக் கொள்றதுக்கு, அதாவது வந்து ஆர்கனைசேஷன் வந்து விக்டரி பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு. ஓகே, அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எங்களுக்கு ஐடியா ஒண்ணு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, போன மாசம் ப்ரொடக்டிவிட்டி இவ்வளோன்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த மாசம் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ? ஸோ அப்படி இல்லாட்டி இன்றைக்கு ப்ரொடக்டிவிட்டி 100, நாளைக்கு வந்து 200, நேத்து 50ன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு ஓகே, டே பை டே வந்து எங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போயிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். அதுதான் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டின்னு வந்து இம்பார்ட்டன்ஸ்க்கான ரீசன். அடுத்தது வந்து பாருங்க, இந்த உற்பத்தி திறனை வந்து விருத்தி செய்து கொள்ளக்கூடிய முறைகள். சரியா? உற்பத்தி திறனை வந்து விருத்தி செய்து கொள்ளக்கூடிய முறைகள் கொஞ்சம் இருக்கு. சரியா? அப்ப அந்த முறைகள்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஒன் மினிட்.
ஓகே. அதாவது வந்து இந்த உற்பத்தி திறன் அதாவது பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள். அப்ப அதாவது இந்த உற்பத்தி திறன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா பொருள் உற்பத்தி திறனை எப்படி மேம்படுத்தலாம்? இயந்திர உற்பத்தி திறனை எப்படி மேம்படுத்தலாம்? உழைப்பு உற்பத்தி திறனை எப்படி மேம்படுத்தலாம்ன்னு சொல்லி செப்பரேட்டா வந்து இருக்கு. சரியா? இப்போ ஒரு உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய முறைகள் பொதுவா உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள்னு சொல்லி கேட்டான்னு சொன்னா, நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பொருள் உற்பத்தி திறனை எப்படி ப்ராடக்ட் அ ப புரொடக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்ணுவீங்க? மெஷின்ஸ் புரொடக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? லேபர் புரொடக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? அப்படி இல்லாட்டி வந்து என்ன சொல்றது? உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப முறைகள். அதாவது டெக்னாலஜி மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கூட நாங்க சொல்ல முடியும். அப்போ முதலாவது வந்து பாருங்க, இந்த பொருள் உற்பத்தி திறனை எப்படி நாங்க மேம்படுத்தலாம், டெவலப்மென்ட் பண்ணலாம்னு சொன்னா, உயர் தரத்துடன் கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தல். அப்போ புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகணும்னு சொன்னா, நாங்க அதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள், மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டீஸா இருக்கணும். முடியுமான மட்டும் ஏற்படுற விரயங்கள், சேதமடைதல குறைத்தல். இப்ப பாருங்க நாங்க ஒரு பொருள் உற்பத்தி செய்யனா கீழ சிந்தி, கொட்டி அப்படி இருக்கக்குள்ள வந்து நெறைய விரயங்கள் ஏற்படும். சேதமடைதல், டேமேஜஸ் இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்கிறேன்னா கூட டேமேஜ் இல்லாம ஒன் டைம்ல சரியா தச்சிரணும். அப்படி இல்லாட்டி வந்து எங்களுக்கான அந்த வெளியீடு, அவுட்புட் வந்து என்ன செய்யும்? குறையத் தொடங்கும். அவுட்புட் குறைய புரொடக்டிவிட்டி வந்து குறையத் தொடங்கும். அடுத்து சிறந்த முறையில் பொருள் இருப்பினை பேணுதல். அதாவது நாங்க ஸ்டாக் மெயின்டனன்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. அதாவது இருப்ப மெயின்டெயின் பண்ணணும். ஓகே எங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவு பொருள் உற்பத்தி செஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யணும்? இருப்புக்கள வந்து சரியா மெயின்டெயின் பண்ணி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி அப்ப அந்த பொருள் வர வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? அவுட்புட்ட ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டி வரும். அந்த மாரி. பொருளை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துதல். இப்ப அதாவது வந்து வேஸ்டேஜ் கழிவெல்லாம் சேர்த்து எகைன் திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, நாங்க ரீசைக்கிள் பண்ணி திரும்ப உற்பத்திய வந்து மேற்கொள்றது. ஸோ அதுதான் மீள் உற்பத்தி நடவடிக்கைகள்னு சொல்லி கூட சொல்றது. இப்படி இந்த மாரியான ஃபேக்டர்ஸ வந்து நாங்க எடுக்கும் பொழுது தான் வந்து என்ன செய்யலாம்னா, புரொடக்டிவிட்டில வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து மெஷின்ஸ்ல வந்து எப்படி புரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னா, தொழில்நுட்ப உபகரணங்கள். அதாவது வந்து நல்ல டெக்னாலஜிக்கலான இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள வந்து பயன்படுத்துறது. அது மட்டும் இல்லாம பழுதடையாத இயந்திரங்களை பயன்படுத்த அதாவது இப்ப மெஷின்ஸ் எல்லாம் இருந்தா சரியான டைமுக்கு நாங்க என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அத வந்து சரியான முறையில நடத்தணும். ஓகே வேலை முடிஞ்சா அது மெஷின்ஸ ஆஃப் பண்ணி வைக்கிறது. சரியான இடத்துல மெஷின்ஸ கொண்டு போய் வைக்கிறது. ஸோ மந்த்லி ஒருக்கா வந்து மெஷின்ஸ வந்து சேவிஸ் போடுறது அந்த மாரியான விஷயங்கள். அதுதான் அங்கன சொல்றாங்க. ஒழுங்கான முறையில் பராமரிக்கிறது மற்றும் பழுதடையாத இயந்திரத்த பயன்படுத்த. இப்போ நாங்க மெஷின்ஸ்ல ஒரு புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணணும்னாலும் என்ன நடக்கணும்னு சொன்னா, அந்த மெஷின்ஸ் எதுவுமே வந்து அதாவது வந்து பழுதடையக்கூடாது. டேமேஜ் ஆகி இருக்க மெஷின்ஸா இருந்தா, இப்ப நாங்க சொல்லுவோமே தையல் இயந்திரத்துல வந்து ஊசி வந்து ஒரு டேமேஜான ஊசி இருக்கு. அப்ப அந்த ட்ரெஸ் வந்து தைக்கக்குள்ள என்ன நடக்கும்? அந்த ட்ரெஸ்ஸும் வந்து டேமேஜ் ஆகும். தைக்கிற ஸ்லோனஸ வந்து குறைக்கும். அப்படி இருக்கக்குள்ள வந்து அவுட்புட் வந்து குறையத் தொடங்கும். அடுத்தது உழைப்பு உற்பத்தி திறன். அதாவது வந்து நாங்க லேபர் புரொடக்டிவிட்டி எப்படி இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளலாம்? அதாவது அதுக்காக வந்து நல்ல டேலண்டடான ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் பண்ண ஊழியர்கள வந்து நாங்க பயிற்சி வழங்கணும். ஊழியர்கள் ட்ரெய்னிங் பண்ணணும். அந்த ஊழியர்களுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் குடுக்கணும். அப்ப என்ன செய்வாங்க? எம்ப்ளாயீஸ் மாரி நல்லா வேலை செய்வாங்க. நல்லா வேலை செய்றது மூலமா வந்து புரொடக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். வெளியீடு அவுட்புட் கூடும். அவுட்புட் கூடுற மூலியமா புரொடக்டிவிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தரவட்டத்தை பிரயோகித்தல். அதாவது வந்து நாங்க என்ன தரவட்டம்னு சொன்னா நார்மலா வந்து குவாலிட்டி சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குவாலிட்டி சர்க்கிள்ன்னு சொல்லி கூட சொல்லுவோம். குவாலிட்டி சர்க்கிள்ன்னு சொன்னா ஓகே. ஒரு பொருள் வந்து உற்பத்தி தொடர்பா நாங்க கருத்துக்கள முன்வைக்கும் பொழுது வந்து, ஊழியர், முகாமையாளர், அந்த நிறுவனத்தில இருக்க எல்லாரும் வந்து கலந்து ஆலோசித்து வந்து, அந்த உற்பத்தி திறன வந்து மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கை இருக்கு. அதுதான் தரவட்டத்தை பிரயோகித்தல். அடுத்தது சிறந்த ஊழியர் உறவுகளை பேணுதல். அதாவது வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னா, முகாமையாளர் வந்து சரியான முறையில அந்த எம்ப்ளாயீஸ வந்து வழி நடத்துறது, அவங்களுக்கான கைட்லைன்ஸ் குடுக்கிறது, ஸோ எம்ப்ளாயியோட நல்லா கோஆர்டினேட்ல இருக்கிறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான். அப்போ வந்து ஒரு புரொடக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள்னு பார்த்தா, முதல்ல வந்து பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள் இருக்கு. அடுத்தது இயந்திர உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள் இருக்கு. அடுத்தது வந்து உழைப்பு உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள் இருக்கு. சரியா? ஸோ அது
ஸோ அது இல்லாம வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த புரொடக்டிவிட்டிய வந்து நார்மலா, காமனா நாங்க எப்படி வந்து கூட்டிக்கொள்ள இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லி பார்க்கக்குள்ள வந்து, முதலாவது வந்து உள்ளீடுகள், இன்புட்ட வந்து நாங்க என்ன செய்யணும்னா, ஸ்டாண்டர்டா வச்சுக்கொண்டு அவுட்புட்ட கூட்டுறது. ஓகே. நான் அந்த மெத்தட வந்து சொல்றேன். ம். 1 மினிட். ஓகே. ஸோ, அப்ப அதாவது வந்து முதலாவது வந்து எங்களுக்கு என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இன்புட் அதாவது வந்து ஓகே. இந்த உற்பத்தி முறைகள வந்து உற்பத்தி திறன வந்து விருத்தி செய்யக்கூடிய முறைகள்ல வந்து, முதலாவது வந்து உள்ளீடுகள நிலையா வச்சுக்கொண்டு வெளியீடுகள அதிகரிக்கணும். அதாவது வந்து இன்புட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஓகே. இன்புட், அவுட்புட். ஓகே. அப்போ முதலாவது ஸ்டெப் என்னது? இன்புட் உள்ளீடுகள வந்து நிலையா வச்சுக்கொள்ளணும். இப்போ உள்ளீடு 10ன்னு சொல்லி சொன்னா, அவுட்புட் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அத நாங்க அவுட்புட்ட வந்து 15 ஆக்குறது. இன்புட் 10ஆ இருக்கக்குள்ள வந்து அவுட்புட்ட வந்து 25 ஆக்குது. அதுதான் உள்ளீடுகள நிலையா வச்சுக்கொண்டு வெளியீடுகள வந்து அதிகரிக்கிறது. ஓகேயா?
ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, வெளியீட்டினை நிலையாக வைத்துக்கொண்டு உள்ளீடுகளை குறைக்கணும். இப்ப வெளியீட்ட நிலையா வச்சுக்கொண்டு உள்ளீடுகள குறைக்கணும். அதாவது வந்து இப்ப நாங்க வந்து அவுட்புட்ட வந்து நிலையா வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்றோம்? உள்ளீட குறைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு உள்ளீடு 5ஆ இருக்கக்குள்ள வந்து என்ன செய்றேன்னா, அவுட்புட் 10ஆ இருந்தா, உள்ளீடு 2ஆ இருக்கக்குள்ளயும் வந்து என்ன நடக்கும்னா, அவுட்புட் 10ஆ இருக்கணும். இதே உள்ளீடு 3ஆ இருக்கக்குள்ளயும் வந்து அவுட்புட் வந்து 10ஆ இருக்கணும். அதுதான் வெளியீட்ட நிலையா வச்சுக்கொண்டு உள்ளீடுகள குறைக்கிறது. அடுத்தது வந்து உள்ளீடுகள குறைக்கிறதும், வெளியீட்ட வந்து அதிகரிக்கிறதும். அப்போ உள்ளீட குறைக்கிறதும், வெளியீட வந்து அதிகரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா, உள்ளீடு 2ஆ இருக்கக்குள்ள வந்து வெளியீடு 10ஆ சாரி. உள்ளீடு வந்து ஓகே. உள்ளீடு ஓகே. உள்ளீடு 10ஆ இருக்கக்குள்ள வந்து இன்புட் 10ஆ இருக்கக்குள்ள அவுட்புட் 10ஆ இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இன்புட் 7ஆ இருக்கக்குள்ள வந்து அவுட்புட் ப என்ன செய்யணும்? 15ஆ இருக்கணும். இன்புட் வந்து எ ரெ 5ஆ இருக்கக்குள்ள வந்து அவுட்புட் 25ஆ இருக்கணும். சரியா? அப்ப இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து உள்ளீடுகள வந்து குறைத்தலும், வெளியீட அதிகரிக்கிறது. இன்புட்ட வந்து நாங்க டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வரோம். அதே சந்தர்ப்பத்தில வந்து அவுட்புட்ட இன்கிரீஸ் பண்ணி கொண்டு வரோம். அடுத்தது வந்து உள்ளீடை குறைப்பதை விட குறைவான வேகத்தில வந்து வெளியீட்ட குறைக்கணும். உள்ளீடு குறைப்பதை விட வெளியான சாரி உள்ளீட்டை குறைப்பதை விட குறைவான வேகத்தில வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வெளியீட வந்து குறைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அப்ப உள்ளீடு குறைப்பதை விட வெளியீடு வந்து குறைவான வேகத்துல குறைத்தல். இப்போ உள்ளீடு வந்து 10ஆ இருக்கு. வெளியீடும் வந்து 10ஆ இருக்கு. ஓகே. உள்ளீட வந்து நாங்க 8ஆ குறைக்கக்குள்ள வந்து, வெளியீடு என்ன செய்யணும்னு சொன்னா, 9ஆல குறைக்கணும். அப்போ உள்ளீடு குறையத விட அதாவது வெளியீடு குறையத விட உள்ளீடு கடுமையான அளவு குறைஞ்சிருக்கு. அடுத்தது, இத நாங்க வந்து என்ன சொல்றது? உள்ளீடு 5ஆ குறைக்கக்குள்ள வந்து, வெளியீட வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, அ 7ஆ குறைக்கிறோம். அப்ப பாருங்க 8ல இருந்து 5 வரக்குள்ள இங்க 3 டிஃபரண்ட் இருக்கு. இதே 9ல இருந்து 7ஆ வரக்குள்ள 2 டிஃபரண்ட் இருக்கு. அப்ப இதுதான் என்ன சொல்றதுன்னா, உள்ளீட்டை குறைப்பதை விட குறைவான வேகத்துல வந்து வெளியீட்ட குறைக்கணும். உள்ளீடு குறையிற வேகத்த விட குறைவா இங்க 10க்கும் 8க்கும் 2. ஆனா இங்க 10க்கும் 9 அவுட்புட் வந்து 1 அலகால குறைஞ்சிருக்கு. முதலாவது சந்தர்ப்பத்துல. ஆனா இன்புட் வந்து 2 அலகால குறைஞ்சிருக்கு. 2வது சந்தர்ப்பத்துல பாருங்க 3 அலகால இன்புட் குறைஞ்சிருக்கு. அவுட்புட் வந்து 2 அலகால குறைஞ்சிருக்கு. இதத்தான் வந்து சொல்றது வந்து என்னதுன்னா, உள்ளீட்டை குறைப்பதை விட குறைவான வேகத்தில் வெளியீட்டினை குறைத்தல். சரி. அடுத்த விஷயம் பாருங்க. உள்ளீடுகளை அதிகரிப்பதை விட கூடிய வேகத்தில் வெளியீடை அதிகரித்தல். இப்போ உள்ளீடு வந்து 10 இருக்கு. வெளியீடு வந்து 12ஆ மாறுது. உள்ளீட வந்து 15ஆ ஆகக்குள்ள வெளியீட வந்து 25ஆ மாத்துறோம். உள்ளீடு வந்து 20ஆ இருக்கக்குள்ள வெளியீடு வந்து 35 லெவலுக்கு போகுது. அதுதான் வந்து உள்ளீடுகள் அதிகரிப்பதை விட கூடிய வேகத்தில் வெளியீட்டை அதிகரித்தல். இதுதான் உற்பத்தி திறனை விருத்தி செய்யக்கூடிய முறைகள்ல பொதுவா எழுதிட்டு, அப்புறம் நாங்க வந்து பொருள் உற்பத்தி திறனை எப்படி விருத்தி செய்யலாம்? இயந்திரத்துல உற்பத்தி திறனை எப்படி விருத்தி செய்யலாம்? உழைப்புல வந்து எப்படி உற்பத்தி திறனை விருத்தி செய்யலாம்ன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இது இல்லாம இந்த புரொடக்டிவிட்டிய பத்தி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த உற்பத்தி திறன்ல வந்து செல்வாக்கு செலுத்துற காரணிகள். அதாவது வந்து இப்ப இந்த அப்ப இந்த உற்பத்தி திறன்ல வந்து நெறைய காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்துது. அதுல வந்து கேப்பிட்டலா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், மேனேஜ்மென்ட்டா இருக்கலாம், குவாலிட்டியா இருக்கலாம், எம்ப்ளாயி மோட்டிவேஷனா இருக்கலாம், மத்தது எம்ப்ளாயிட
கான்ட்ரிபியூஷனா இருக்கலாம். இது எல்லாமே வந்து உற்பத்தி திறன்ல வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். அப்ப நாங்க அந்த உற்பத்தி திறன்ல வந்து நாங்க மேம்படுத்துற நுட்பங்கள் பார்க்கக்குள்ள குவாலிட்டீஸ்ல பார்க்கிறது, மேனேஜ்மென்ட்ல பார்க்கிறது, சிறந்த முகாமைத்துவம் இருக்கணும். அந்த முகாமைத்துவத்துல அனைத்து செயல்பாடுகளும் முக்கியமானவை. இருப்பினும் உற்பத்தி திறன்ல வந்து எந்த செயல்பாடுகள் மிகவும் முக்கியமானவை என்பதை தீர்மானித்தல் வேணும். அப்போ புரொடக்டிவிட்டில. ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ஊழியர் ஒத்துழைப்பு. அந்த புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணா ஊழியர் ஒத்துழைப்பு தேவை. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க அ நாங்க வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஓகே. சரி. அப்புறம் அது இல்லாம வந்து மெயினா நாங்க புரொடக்டிவிட்டில வந்து நாங்க படிக்கிறது இந்த மொத்த உற்பத்தி திறன், பகுதி உற்பத்தி திறன், பல காரணிகள் உற்பத்தி திறன் அளவீடுன்னு சொல்லி இருக்கு. சரியா? இதுதான் புரொடக்டிவிட்டில வந்து 3ஆ இருக்கு. ஓகேயா? ஸோ இத வந்து நம்மோட கேம்பஸ் புக்ல வந்து பாருங்க. In addition, look at the factors which are the affect the productivity. Methods ஆ இருக்கலாம், குவாலிட்டி, டெக்னாலஜி, மேனேஜ்மென்ட், கேபிட்டல் இது எல்லாமே வந்து புரொடக்டிவிட்டிய வந்து பாதிக்கக்கூடியதான் காரணிகளா இருக்கும். ஓகேயா? புரொடக்டிவிட்டி இன்க்ரீசிங் டெக்னிக். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிக் குடுத்தேன். இம்ப்ரூவிங் டெக்னிக். அதாவது இம்ப்ரூவிங் புரொடக்டிவிட்டில எப்படி இம்ப்ரூவ் ஆக்கலாம். சரியா? ஸோ இந்த ஜப்பனீஸ் அப்ரோச்சஸ் புரொடக்டிவிட்டி இதுகள் வந்து நான் எக்ஸாம்ஸோட வந்து நான் உங்களுக்கு சொல்லி தாரேன். இந்த கண்பான் உற்பத்தி முறைகள், ரெஸ்பெக்ட் பீப்பிள்ஸ் அதுகள் வந்து நான் அந்த விஷயங்கள வந்து நான் எக்ஸாம் பேப்பரோட வந்து டிரெக்ட்டா போற மாரி சொல்லி தரேன். ஓகே. 1 மினிட். இப்ப நாங்க இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸோட வந்து அதுகள பார்த்தா ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு நான் பேசிக்கா இந்த புரொடக்டிவிட்டிகள பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தரதுக்கு தான் அந்த விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். பார்ஷியல் புரொடக்டிவிட்டி அதுகள் இல்லையே. ஓகே. புரொடக்டிவிட்டி மெஷர். இப்ப இந்த புரொடக்டிவிட்டி மெஷர்ன்னு சொல்லக்குள்ள வந்து பார்ஷியல் மெஷர்ஸ். அதாவது பகுதி அளவுல வந்து நாங்க என்ன செய்யறோம்னா, அளவீடு செய்றது. அவுட்புட் வெளியீட வந்து ஊழியர்களால பிரிக்கிறது. வெளியீட வந்து இயந்திரத்தால பிரிக்கிறது. இயந்திர மணித்தியாலங்கள் அந்த மாரி. அடுத்தது வந்து வெளியீட வந்து மூலதனத்தால பிரிக்கிறது. அவுட்புட் வெளியீட வந்து அதன் சக்தி வலுவால பிரிக்கிறது. இது வந்து பார்ஷியல் பகுதி அளவுல. இது மல்டி ஃபேக்டர்ஸ் மெஷர்மென்ட்ன்னு சொன்னா அதாவது வந்து டைப்ல வந்து தயாரிக்கிறது. அதாவது அத நாங்க சொல்றது வந்து பல காரணிகள் உற்பத்தி அளவீடுன்னு சொல்றது. மல்டி லெவல்ல. அப்ப அவுட்புட்ட வந்து வெளியீட வந்து நாங்க லேபரையும், மெஷினையும் சேர்த்தா எப்படி புரொடக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறது. அப்புறம் அவுட்புட்ல வந்து இந்த லேபர், கேப்பிட்டல், எனர்ஜிய பார்க்கிறது. அப்புறம் இன்னொரு அவுட்புட்ல வேணா நாங்க பார்க்கலாம். இந்த கேப்பிட்டலும், எனர்ஜி அண்ட் மெஷின்ஸ மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கிறது எப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பகுதி அளவுல இது வந்து அந்த பல காரணிகள பயன்படுத்தி அதுதான் மல்டி ஃபேக்டர்ஸ் மெஷர். டோட்டல் மெஷர்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, டோட்டல் மெஷர்மென்ட்ன்னு சொல்லக்குள்ள வந்து மொத்த உள்ளீடுகளின் கீழ் வெளியீட வந்து பார்த்தா மொத்த உற்பத்தின்னு சொல்லி அதாவது மொத்த உற்பத்தி திறன் வந்து கணிக்க முடியும். ஓகேயா? அப்ப இந்த லேபர் புரொடக்டிவிட்டி எப்படி பார்க்கலாம்? யூனிட் அவுட் ஆஃப் த பெர் லேபர் ஹவர பார்க்கலாம். அப்புறம் அப்படி இல்லாட்டி அவங்க ஷிஃப்ட் அந்த ஒரு ஷிஃப்ட்க்கு எத்தன பேர் வாராங்க. வேல்யூ ஆடட் பெர் லேபர். அப்ப ஒரு லேபர்ட்ட வந்து வேல்யூவ வச்சுக்கொண்டு நாங்க கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது டாலர் வேல்யூ ஆஃப் த அவுட் ஆஃப் பெர் த லேபர் ஹவர். அதாவது வந்து டாலர் மூலமா. மெஷின்ஸ பார்த்துக்கிட்டா யூனிட் அவுட்புட் ஆஃப் த மெஷின். அதாவது ஒரு ஹவருக்குள்ள எவ்வளவு வெளியீடு செய்யுது.
ஸோ அது கேபிட்டல் மூலதனத்தை பார்த்துக்கொண்டு அவுட்புட் ஆஃப் த டொலர் இன்புட். அப்போ எவ்வளோ மூலதனம் நாங்கள் உள் செலுத்துகிறோம். ஸோ அது வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து நாங்கள் இதை கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தடில் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ ஊழிய மணித்தியாலம்னு சொல்லுவோம். ஊழியர்கள்ட எண்ணிக்கை அடிப்படையில்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்கு தானே. ஸோ அதைத்தான் வந்தாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். அடுத்ததுக்கு பார்ப்போம். நாங்க இங்க வந்து எப்படி எப்படி அ இதுகள் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்றது. பாருங்க. இப்போ ஒவ்வொரு நிறுவனத்த பொறுத்தளவுல வந்து இந்த மெஷர்மென்ட் அதாவது புரொடக்டிவிட்டி வந்து கால்குலேட் பண்றது வந்து டிஃபரெண்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கொண்டா கஸ்டமர் மீல்ஸ் பெர் லேபர் ஹவர்ஸ். அதாவது வந்து இப்போ ஒரு அந்த என்ன சொல்றது? அதாவது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கைய பொறுத்து வந்து காணப்படும். அது ரெஸ்டாரண்ட். ரிட்டெயில் ஸ்டோர் எடுத்துக்கொண்டா இந்த சேல்ஸ் பெர் த ஸ்கொயர் ஃபுட்ஸ். அப்ப அதாவது வந்து என்னது ரிட்டெயில்னா அந்த ரிட்டெயில் வணிகங்கள், சில்லறை வணிகங்கள் அந்த மாரி ரிட்டெயில் ஷாப் எடுத்துக்கொண்டா சேல்ஸ் பெர் த ஸ்கொயர் ஃபுட். அப்ப எவ்வளவு அளவு உற்பத்தி நடந்திருக்கு. சிக்கன் ஃபார்ம் அதாவது உற்பத்தி அதாவது கோழி உற்பத்தி செய்ற வணிகத்த எடுத்துக்கொண்டா, நாங்க அதுல அதாவது வந்து த கேஜி ஆஃப் மீட் பெர் அ பெர் ஹவர் அதாவது 1 ஃபீட்க்கு. அப்ப ஒரு மணித்தியாலத்துக்குள்ள எவ்வளோ கிலோ கோழி, சிக்கன் போயிருக்கு வெளியில. யூட்டிலிட்டி பிளான்ட்ன்னு சொன்னா சக்தியின் அடிப்படையில பார்க்கணும்னா கிலோவாட்ஸ் பெர் த டன் ஆஃப் த கோல். அப்ப அந்த ஒரு டன்னுக்கு வந்து எத்தனை கிலோவாட்ஸ் வந்து போயிருக்குன்னு சொல்லி. அடுத்தது பேப்பர் மில்ஸ்ன்னு சொன்னா டன் ஆஃப் த பேப்பர் பெர் த கோர்ட் ஆஃப் த வுட்ஸ். அப்ப அந்த பேப்பர் மில்ல எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள்ள எவ்வளோ பேப்பர் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு வணிகத்த பொறுத்தளவுல வந்து அந்த மெஷர்மென்ட் பண்ற மெத்தடும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா மாறக்கூடியதா இருக்கும். ஓகேயா? சரி. இப்ப இங்க பாருங்க உங்களுக்கு அவுட்புட் அண்ட் இன்புட்ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேயா? அப்ப பாருங்க ஃபினிஷ் யூனிட் அதாவது வந்து முடிவு பொருள். வொர்க் இன் புரோகிரஸ் அதாவது வந்து வேலையில அதாவது வந்து நடைமுறை வேலை. டிவிடெண்ட்ஸ் அந்த பங்குகள், பவுன்ஸ் அதுகள் எல்லாத்தையும் கூட்டினா தான் அப்ப வெளியீடுகள். இன்புட்ன்னு சொன்னா பாருங்க மனிதம். அதாவது உள்ளீடுகள் சரளமா சொல்லப்போனா மனித வளத்துக்கு ரூ. 3000. மெட்டீரியல்ஸ் மூலப்பொருள் 153. கேபிட்டல் மூலதனம் 10,000. எனர்ஜி பயன்படுத்திய சக்தி வந்து 540. அதர் எக்ஸ்பென்சஸ் வேறு செலவுகள்னு சொல்லி 1500. அப்ப டோட்டல் இன்புட் வந்து 15,193 வருது. அப்ப இங்க டோட்டல் அவுட்புட் எப்படி பார்க்கிறது? நாங்க நார்மலாவே வந்து மெஷர்மென்ட் எப்படி பார்ப்போம்? டோட்டல் அவுட்புட்ல இருந்து டோட்டல் இன்புட். அப்ப 13,500 வந்து 15,193 பிரிச்சா வந்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொன்னா பிரிச்சா 0.89. மல்டி ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னா அப்ப டோட்டல் அவுட்புட் எங்களுக்கு தெரியும் 13,500 இப்ப ஹியூமனையும் மெட்டீரியல்ஸையும் மட்டும் பார்க்கிறது. மல்டி ஃபேக்டர்ஸ். இப்ப இங்க ஹியூமன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3000 மெட்டீரியல்ஸ் 153. அப்ப 3153 பிரிக்கிறது. அப்ப அதே மாரி வந்து இப்ப நாங்க ஆ ஓகே. நாங்க வந்து இங்க பார்ப்போம். இப்ப ஹியூமன்ஸையும் மெட்டீரியலையும் தானே பார்த்தோம். ஹியூமன்ஸையும் கேப்பிட்டலையும் எடுத்துக்கொண்டா ரூ. 13,000. அப்ப டோட்டல் அவுட்புட் எவ்வளோ எங்களுக்கு? 13,500. 13,500 13,000 அதாவது ஹியூமனையும் கேப்பிட்டலையும் எடுக்கிறோம். 13,000 பிரிச்சா எங்களுக்கு வந்து 1.083 பாருங்க 1. இப்ப இங்கன வந்து மல்டி ஃபேக்டர்ஸ் மெஷர்மென்ட் 4.28 வந்துச்சு. காரணம் என்னது? இதுக்காக பயன்படுத்தக்கூடிய காஸ்ட் எல்லாம் குறைவா இருந்துச்சு. இன்புட் எல்லாமே. ஆனா நாங்க 2வது முறை கால்குலேட் பண்ண இந்த 1 பாயிண்ட் வரதுக்கான ரீசன் என்னது? ஹியூமன்ஸ் 3000 கேப்பிட்டல் 10,000. அப்ப டோட்டலா வந்து 13,000. அப்ப அவுட்புட்க்கு ஈக்குவலா வந்து இன்புட்க்கு ஈக்குவலா அவுட்புட்டும் காணப்படுறதால வந்து எங்களுக்கான புரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கு.
சரியா? அடுத்து அப்ப டோட்டல் மெஷர்மென்ட் பார்த்தாச்சு. பார்ஷியல் மெஷர்மென்ட். பார்ஷியல் மெஷர்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க என்ன செய்வோம்ன்னு சொன்னா, அவுட்புட்ட வந்து எனர்ஜியால பிரிக்கிறது. அப்ப 13,500 வந்து 13,500 540 பார்ஷியல். அதே மாரி இப்ப 13,500 வந்து 3000 பிரிக்கிறது. அப்ப ஹியூமன் புரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு சொல்லி வரும். 13,500 3000 ஸோ அப்ப 4.5. அதே மாரி இப்ப மெட்டீரியல பார்த்தீங்கன்னா, 13,500 வந்து 153 பிரிக்கிறது. அப்ப 88.22. ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பார்ஷியல் ஓகே. பார்ஷியல் மெஷர்மென்ட். சரியா? ஸோ இப்படித்தான் வந்து ஒவ்வொரு புரொடக்டிவிட்டி வந்து எங்களுக்கு மெஷர்மென்ட் பண்றது வந்து பார்ஷியல் அதாவது பகுதி அளவுல மல்டிபிளெக்சர் அது அடுத்தது டோட்டல் மெஷர் மொத்த அடிப்படையில வந்து நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க புரொடக்டிவிட்டிய வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் வந்து உங்களுக்கு நான் தந்த இந்த நோட்ஸ்கள்ல வந்து உதாரணத்தோட வந்து ஒண்ணு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகேயா? ஸோ ப்ரொடக்டிவிட்டிய பத்தி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கெட் எக்ஸாம்ல பேப்பர்ல வந்து கால்குலேஷன் ஏதாவது போட்டு கேட்டாலாம், கண்டிப்பா வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த கொஸ்டின செய்யக்கூடிய மாரி இருக்கணும். ஓகேயா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் ப்ரொடக்டிவிட்டில வந்து ஒரு கால்குலேஷனையும் நான் செஞ்சே போட்டேன். ஒன் மினிட். ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டிய பத்தி உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒன் ஸ்லைட்ல தந்திருந்தாலும், ஆ என்ன சொல்றது? நெறைய விஷயங்கள் வந்து நாங்க அதுல படிக்க வேண்டி இருக்கு. ஓகே. 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 ஸோ அடுத்தது வந்து டிசைன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். நாங்க இத அடுத்தது நாங்க ப்ராடக்ட் டிசைனிங் ப்ராசஸ் பார்க்க இருக்கு. ஸோ அடுத்தது டிசைனிங்கும் சேவிஸ் பார்க்க இருக்கு. கேரக்டர்ஸ் ஆஃப் சேவிஸ், சேவிஸ் ப்ளூ பிரிண்ட் பார்க்க இருக்கு. கெப்பாசிட்டி மேனேஜ்மென்ட் மெஷர்மென்ட் வந்து நாங்க பார்க்க இருக்கு. ஓகே. ஸோ நாங்க அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நாங்க ப்ரொடக்டிவிட்டி டிசைன்ஸ வந்து நாங்க பார்ப்போம். ஓகே.
ஓ எஸ். ப்ராடக்ட் டிசைன் ப்ராசஸ், டிசைன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ வந்து நாங்க பார்ப்போம்.